ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்க வெல்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 2ல் உள்ள திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்கள் வந்துட்டு அந்த அறநூல்களில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கும்னா, மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் நிறைய இருக்கும். நிறைய நன்னெறிகள் கொண்ட கருத்துக்கள் இருக்கும். அது வந்துட்டு மக்களுக்கு வாழ வழிகாட்டிகளாக இருக்கும். எப்படி மக்கள் வாழணும் அப்படிங்கிற நெறிமுறைகளை கொண்ட நூல் தான் அறநூல். அந்த அறநூல்களில் ஒன்று திருக்குறள். ஓகேங்களா, அந்த திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, திருக்குறளில் சொல்லப்படாத செய்திகளே கிடையாது. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம். 7 சொற்கள். இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதில் ஃபஸ்ட் அடியில் பார்த்தீங்கன்னா 7 சீர் இருக்குது. கீழே 4 சீர் இருக்குது. கீழே 3 சீர் இருக்குது. மொத்தம் 7 சீர். அதாங்க 7 சொற்கள்னு கொடுத்துருக்காங்க. 7 சொற்களில் மனிதனுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கடவுள் வாழ்த்து. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா, திருவள்ளுவர் எப்போதுமே கடவுள் வாழ்த்தில் தொடங்குவார். ஃபஸ்ட்டு அதான். இதில் எத்தனை அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பார்ட்டில் மட்டும் 6 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதிகாரம் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுக்கு மீனிங் என்னென்னா, அகரமே அகரமே அப்படி. அகரம்னா ஆ, ஃபஸ்ட் லெட்டர் ஆ இ சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் ஆ அதாவது ஆ தான் எல்லா எழுத்துகளுக்குமே தொடக்கம். ஓகேங்களா, அகரமே எல்லா எழுத்துகளுக்கு தொடக்கம். அதுபோல் ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஆதி பகவனே அப்படின்னா, ஆதி பகவன் அப்படின்னா சூரியனை குறிக்குதுங்க. ஓகேங்களா, சூரியன் தான் இந்த அதாவது சூரிய பகவான் சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஆதி பகவான். உலகுக்கு தொடக்கம். எல்லா எழுத்துகளுக்கும் எப்படி அகரம் தொடக்கமாக இருக்கோ அதே போல் உலகத்துக்கு தொடக்கம் இந்த ஆதி பகவான். நெக்ஸ்ட்டு வான் சிறப்பு. வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. விண்ணின்று பொய்யின் வீரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறும். அதாவது மழை மழை காலத்தில் அந்த டயத்தில் மழை பெய்யலை அப்படின்னா உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பசியில் துன்புறுவாங்கங்கிறாங்க. ஏன்னா மழை பெஞ்சாதான் விவசாயம் நடைபெறும். விவசாயம் நடைபெற்றால் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படி டயத்துக்கு அந்த மழை பெய்யலை அப்படின்னா நிலம்லாம் வறண்டு போய் விவசாயம் பாதிப்படையும். மக்கள் எல்லாம் பசியில் வாடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதுவும் மழைதான். உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். ஓகேங்களா, மழை சீசனில் மழை பெய்யலைன்னா அதுவும் நமக்கு கெடுதல் தான். அதே மாதிரி அந்த டயத்துக்கு மழை பெய்யணுனாலும் கெடுதல் தான். எப்போ மழை பெய்யக்கூடாதோ அந்த டயத்தில் மழை பெஞ்சாலும் நமக்கு கெடுதல் தான் சொல்லியிருக்காங்க. உரிய காலத்தில் அது நடந்தால் தான் அது நமக்கு நல்லது. அதை தவறி காலம் தவறி நடந்தாலும் நமக்கு கெட்டது தான். அந்த டயத்துக்கு நடக்கலைனாலும் நமக்கு கெட்டது தான். ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த 2 குறளும் வான் சிறப்பு அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் வரும். ஓகேங்களா, கடவுள் வாழ்த்தில் வரக்கூடியது அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வான் சிறப்பில் இந்த 2 குறளும் வரும். இதில் விண் அப்படின்னு சொல்லியிருக்குது பார்த்திங்கன்னா, விண்ணுனா மலை. ஓகேங்களா, விண்ணுனா இந்த இடத்துல மலை. நெக்ஸ்ட் அதிகாரம் பார்க்கலாம். நீத்தார் பெருமை. நெக்ஸ்ட் அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்யலாக செய்கலாதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர்.
சில செயல்களை வந்துட்டு நம்ம முடியாதுன்னு சொல்லி அப்படியே காலதாமதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க சில பேர். ஆனால் முடியாத செயலையும் முடிச்சு காட்டுறவங்க தான் என்னென்னா பெரியோர். வயசு வித்தியாசம் பண்ணி பெரியோர் சிறியோர் இல்லாமல் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அது முடியும்னு நினச்சி பண்ணுறவங்க வந்துட்டு பெரியோர். பெரியவங்களாக இருந்தாலும் அது முடியாதுன்னு அதை வந்து இது பண்ணுறவங்க வந்துட்டு சிறியோர். அதுதான் அதுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு மக்கட்பேறு. இந்த அதிகாரத்தில் 2 குறள்கள் கொடுத்துருக்காங்க. தம்மின்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாக வந்துட்டு மனிதர்களுக்கு என்னென்னா தன்னுடைய என்னையை விட இப்போ அவங்களுடைய குழந்தைங்க தன்னை விட தன்னுடைய குழந்தைங்கள் வந்துட்டு அறிவானவங்க அப்படின்னு காதால் கேட்டாங்கனாலே அது அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சிங்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது எந்தளவுக்கு மகிழ்ச்சி அடைவாளோ அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி வந்து அந்த குழந்தையினுடைய புகழை வந்துட்டு தன்னுடைய காதால் கேட்கும்போது அடைகிறாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அன்பு இல்லாதவங்க பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் வந்துட்டு தமக்கு அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் அன்பு உடையவர்கள் வந்துட்டு என் உடம்பே வந்துட்டு நான் பிறருக்கு, என் உடம்பு கூட எனக்கு கிடையாது, என் உடம்பே வந்துட்டு பிறருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். அன்பு இருக்கிறது தான் வந்துட்டு ஒரு உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வந்துட்டு வெறும் எலும்பும் தோலும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள், மற்றவை அணிகலன்கள் ஆஹா அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. பணிவுடன் நடக்கிறதும் நல்ல இனிமையான சொற்களை வந்துட்டு பேசுகிறதும் தான் ஒருவருக்கு வந்துட்டு அணிகலன்கள். அணிகலன்கள்னால் நகைகள்னு சொல்லுவாங்களே அது. மற்றவை எதுவுமே வந்துட்டு அணிகலன்கள் கிடையாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும் பொழுது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது. நம்மக்கிட்ட நிறைய இனிய சொல் இருக்குது, அதாவது நிறைய வந்துட்டு கனி இருக்குது. அது இருக்கும்போது நம்ம ஏன் காயை எடுத்துகிட்டு போய் பேசணும், காயை பேசணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இனிய சொல் இருக்கும்பொழுது ஏன் நம்ம இன்னா சொல் போய் பேசணும், கனி இருக்கும்போது ஏன் நம்ம காயை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் அதில். நெக்ஸ்ட்டு வந்து நூல்வழி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் வந்துட்டு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். எல்லா காலத்துக்கும் வந்துட்டு பொருந்தும், அதாவது முற்காலத்துலேயும் சரி இப்போ நடைமுறையில் இருக்க காலத்துலேயும் சரி திருக்குறளில் உள்ள நெறிமுறைகள் கருத்துக்கள் வந்துட்டு எல்லார் வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க, எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் புலவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் போன்ற பல சிறப்பு பெயர்கள் வந்துட்டு இவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. ஓகேங்களா. அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் திருக்குறள். 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். திருக்குறள் வந்துட்டு 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டது. திருக்குறளில் வந்துட்டு மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது.
அதில் இப்போ நம்ம 6 அதிகாரம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி 133 அதிகாரம் இருக்குது. 1330 குறட்பாக்கள் கொண்டுள்ளது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. திருக்குறளில் இல்லாததே கிடையாது, அதே மாதிரி சொல்லாத கருத்துக்களும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது. இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் நம்மளுடைய தமிழில் உள்ள திருக்குறள் வந்துட்டு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணிகலன், அதாவது சிறந்த அணிகலன்னா என்னன்னு கேட்குறாங்க. இன்சொல் தான் சிறந்த அணிகலன். பொருந்தாத சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய டேஷ் இன்னாத கூறல் கனியிருப்ப டேஷ் கவர்ந்தற்று. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஓகேங்களா. அப்போது இனிய என்ன வரும், இனிய உளவாகன்னு வரும். உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அன்பிலார் டேஷ் தமக்குரியர் அன்புடையர் டேஷ் உரியர் பிறருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே கீழே பாருங்கள். பின்வரும் செய்திக்கு பொருத்தமான திருக்குறள் எது என கண்டறிந்து எழுதுக. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்பொழுது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். இது நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு தாய் வந்துட்டு குழந்தைய பெற்றெடுக்கும் பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அவனோட புகழை கேட்கும்போது அடைந்த மகிழ்ச்சி பல மடங்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான குறள் இதில் கீழே எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதுதான் கரெக்டான குறள். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்க வெல்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.